நிறைய பேருக்கு சிஸ்டம் அண்ட் லேப்டாப்ல கூகுள் குரோம்ல உள்ள போனதும் பிளைனா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் கிரியேட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கூகுளுக்கு கீழே பாருங்க, கூகுள்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் இருக்கும். இந்த யூடியூப் சேனல்ல எப்படி நேரடியா ஓபன் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் இங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ அந்த சேனலை நான் டெலிட் பண்ணிட்டேன். பிளஸ் கொடுக்கும்போது பக்கத்துல ஆட் ஷார்ட்கட்னு கொடுத்துருப்பான். அதுக்குள்ள போய் நீங்க யூஆர்எல் கொடுக்கணும். அந்த யூஆர்எல் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்க மெனு பேஜ்ல கூகுள்ல சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான யூஆர்எல் வேணுமோ அந்த பேஜை நீங்க டைப் அடிக்கணும். இப்போ நான் யூடியூப்ன்றத நான் டைப் அடிக்கிறேன். யூடியூப்னு அடிச்ச உடனே அந்த பேஜை என்ட்ரி கொடுத்த உடனே யூடியூப் ஓப்பன் ஆகும். யூடியூப் ஓப்பன் ஆகிறதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்க்கு கீழே சின்ன வேர்டில் அதோட யூஆர்எல் லிங்க் இருக்கும். இந்த யூஆர்எல் லிங்க் மட்டும் நீங்க காப்பி பண்ணி எடுக்கணும். http அப்படின்னு போட்டு இருக்கிறதா யூஆர்எல். அந்த யூஆர்எல் வந்து கீழே பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆட் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணணும். நீங்க ஆட் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ண உடனே 2 லைன் பேஜ் காமிக்கும். அதுல செகண்டரி லைன் பேஜ்ல பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு மேல என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துருங்க. நேம் கொடுத்து ஃபிட் ஆன அடுத்த செகண்ட் கீழே வந்து அந்த லோகோ வந்துடும். நீங்க அந்த லோகோவை டச் பண்ணிட்டு நீங்க உள்ள நேரடியா அந்த வெப்புக்கே நீங்க போயிடலாம். இப்போ ஃபேஸ்புக்கை நான் டச் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு. லிங்க் அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு உள்ள போய்க்கலாம் நம்ம. இதே மாதிரி இப்போ யூடியூப்ல நான் போனோம் அப்படின்னாலும் என்னுடைய நேரடியாக இந்த பேஜ் வழியாக நான் யூடியூப்குள்ள போய்க்கலாம். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஆட் ஷார்ட்கட்டை கொடுத்து நீங்கள் காப்பி லிங்க் அட்ரஸ் எந்த அட்ரஸை வேணாலும் எடுத்து நீங்கள் அதை முன்பகுதியில் வச்சுக்கலாம். நீங்கள் உள்ளே போய் தேடி எடுக்கணுன்ற தேவை இருக்காது. இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.